இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் அவதரித்தார். மனிதனுடைய பாவங்கள், சாபங்கள், கர்ம ஜென்ம தோஷங்களை சுமந்து தீர்ப்பதற்காக இயேசு இந்த பூமியிலே மனிதனாய் அவதரித்து சிலுவையில் அறையுண்டு ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பையும் இறப்பையும் அடிப்படையாக கொண்டு வரலாறு 2ஆய் பிரிந்திருக்கிறது. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பு என்று. அப்படிப்பட்ட வரலாறு பிரித்து காலத்தை பிரித்த வரலாற்று புருஷனாகிய இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த மாதத்திலே அந்த இயேசுவை பறைசாற்றுகிறோம். ஏன் சொல்றோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து விடுதலை தந்து, நோயிலிருந்து விடுதலை தந்து, அதே மாதிரி இந்த மாதிரியான பிசாசோட உபதிரவங்களிலிருந்து விடுதலை தந்து, கடல் பிரச்சனையிலிருந்து விடுதலை தந்து நன்மை செய்கிறவராய் இந்த பூமியில சுற்றி தெரிந்தார். அவர் இரக்கத்தை மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்தார், அன்பை கற்றுக் கொடுத்தார். அன்பான தெய்வம், சமூக நல்லிணக்கம், அதே மாதிரி ஒழுக்கம், சமுதாய கட்டமைப்பு, அந்த சமூக நெறிகளை பூமியிலே மனிதர்களுக்கு தம்முடைய வார்த்தை மூலமாய் போதித்தார். அப்படிப்பட்ட இயேசு பிறந்த இந்த நன்னாள்ல அந்த இயேசுவை சொல்லுகிறோம். யாரெல்லாம் இந்த இயேசுவுக்கு ஹிருதயத்தில் இடம் கொடுக்கிறீங்களோ, நம்புகிறீங்களோ, அந்த இயேசுக்குள்ளே வந்து வாழ்வார். பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலை தருவார். தாம் எப்படி சாந்த சொரூபியாய், தாம் எப்படி நன்மை செய்கிறவராய் இருந்தாரோ அப்படியே மனித சமுதாயத்தை மாற்றுவார். அதற்கே இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அந்த இயேசுவை தான் சொல்லுகிறோம். கஷ்டத்தில் இருக்கிறீங்களா, கவலையில் இருக்கிறீங்களா? மனிதர்களுக்கு இது புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் தெய்வமாக இயேசு கிறிஸ்துவுக்கு இதை புரிய முடியும். இன்னைக்கும் அரூபியாய் உயிரோடு இருக்கிறவர்